Hi friends, welcome to Mom and Daughter's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா மசாலா, அதாவது கிட்னி பீன்ஸ் மசாலாவும் சொல்லுவாங்க. இந்த ராஜ்மா மசாலா செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ராஜ்மா, ஆனியன் 2, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், கேஷ்யூநட் பேஸ்ட், டொமேட்டோ 1, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், சால்ட், கொரியாண்டர் லீவ்ஸ், ஆயில். இந்த மாதிரி ராஜ்மாவை 8 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். பிகாஸ் ராஜ்மா உங்களுக்கு ஈஸியாக வெந்துடாது, அதனால தான் 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ கேஷ்யூ நட்டை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி திக்கா. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ அதை நல்லா வதக்கிக்கலாம். லெட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா கிளறி விடுங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் அந்த கேஷ்யூநட் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ இதை மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த ராஜ்மாவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ அந்த வேக வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த ராஜ்மாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ கசூரி மேத்தியை லைட்டாக சேர்த்துக்கிறேன் இதில். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் லெட்டு போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல கொதி வந்துருச்சு. அந்த ராஜ்மாலையும் நல்ல மசாலாலாம் போயிட்டு சேர்ந்துருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு ராஜ்மா மசாலா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மேலே தெரியுற ரவுண்டு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எதுவும் பார்க்கலன்னா லெஃப்டில் தெரியுற வீடியோவை கிளிக் பண்ணி வீடியோவையும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.